அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த வார ஜும்மா உரையிலே முஸ்லிம்களிடத்திலே இருக்கக்கூடாத பொறாமை என்ற கெட்ட பண்பை குறித்து இஸ்லாம் நமக்கு என்ன அறிவுறுத்துகிறது என்பதை சில திருக்குர்ஆன் வசனங்கள் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொறாமை என்ற இந்த குணம் நம்மில் அனைவரிடத்திலும் ஏதாவது ஒரு நேரத்திலே வந்து விடுகிறது. ஏன்னா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அல்லாஹ் ஒரே நிலையில படைக்கல. சிலர் கல்வியில உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருப்பார்கள், சிலர் கல்வி அறிவு குறைவாக பெற்றிருப்பார்கள், சிலர் நிறைய செல்வம் படைத்தவர்களாக இருப்பார்கள், சிலர் வறுமையில் இருப்பார்கள், சிலர் பதவியில உயர்ந்திருப்பார்கள், சிலர் எந்த பதவியிலுமே இல்லாமல் இருப்பார்கள். அப்ப இது அல்லாஹ்வுடைய ஒரு செட்டப்பாக அல்லாஹ் இப்படிதான் வச்சிருக்கிறான். மனிதர்கள் மத்தியில ஏற்றத்தாழ்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பதனால தங்களை விட உயர்ந்தவர்களாக யார் இருக்கிறார்களோ அவங்களை பார்த்து அவங்களுக்கு கீழே உள்ளவர்கள் அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து முன்னேற்றத்தை பார்த்து அவங்களுடைய உயர்வை பார்த்து பொறாமைப்படுவதை நம்ம பார்க்கணும். ஒருத்தர் நல்லா படிக்கிறான் அப்படின்னா படிக்காத மாணவர்கள் அவனை பார்த்து பொறாமைப்படுவார்கள். இவன் படிக்கிறது இல்லை, இவன் பரீட்சை எழுதுறது இல்லை, ஆனால் படிக்கிறவனை மட்டும் பார்த்து செய்வான். இவன் எப்படி படிக்கலாம், இவன் எப்படி வாத்தியார்ட்ட நல்ல பேர் எடுக்கலாம், இவன் எப்படி வாத்தியாருக்கு நெருக்கமா இருக்கலாம், இவன் எப்படி எல்லாத்திலும் ஜெயிக்கலாம் என்று அவனை கெடுக்கணும், அவனுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கணும் என்று எல்லா வகையான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அப்ப இந்த பொறாமைக்காரர்கள் மத்தியில ஜெயித்து வருவது என்பது ஒரு மாணவனை பொறுத்த வரைக்கும் அது பெரிய போராட்டமாக இருக்கும். பல நேரங்களில் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை எல்லாம் ஏற்படும். அப்படி படிக்காத மாணவர்கள் படித்த மாணவர்களை பார்த்து பொறாமைப்படுறத பார்க்கணும். ஒருத்தர் பணக்காரரா இருக்கிறாரு, பணக்காரரா இருந்தா அல்லாஹ் அவர் அப்படி வச்சிருக்கிறான், நம்ம வேண்டாம் என்ன செய்யலாம், அல்லாட்ட இந்த மாதிரி என்ன யாக்குன்னு கேட்கலாம். ஆனால் இவர் பணக்காரர் அவருக்கு எந்த முயற்சி பண்ணாம ஒன்னும் காசு பணம் வச்சிருக்கிறான்ல, அவனுக்கு எப்படி கார் இருக்கலாம், அவனுக்கு எப்படி பங்களா இருக்கலாம், இவனுக்கு ஏதாவது ஒரு செலவை உண்டாக்குவோம், ஒரு செலவை ஏற்படுத்துவோம் என்று பணக்காரர்கள் மேல பணம் இல்லாதவர்கள் பொறாமைப்படுறத பார்க்கிறோம். அதே மாதிரி ஒருத்தர் பதவியில் இருக்கிறாரு, ஒருத்தர் பேச்சாளராக இருக்கிறாரு, ஒருத்தர் மக்கள்கிட்ட நல்ல மதிப்பு பெற்றிருக்கிறாரு, நல்ல மரியாதை இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது, இதை எப்படியாவது கெடுக்கணும், இவருக்குள்ள மரியாதை நமக்கு இல்லை, இவருக்குள்ள கண்ணியம் நமக்கு இல்லை என்று எல்லார் மேலையுமே பொறாமை ஏற்படுவதை நம்ம பார்க்கணும். அது மாதிரி குடும்பத்திலேயே இந்த பொறாமை உண்டாகிறது. ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணி வைத்திருப்பார்கள், திருமணம் பண்ண நல்லா இருக்கணும், கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும், மகன் நல்ல வாழ்க்கை வாழணும்னு அப்படித்தான் நினைச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு தன்னுடைய மகன் மருமகளோட தன்னுடைய மனைவியோட சந்தோஷமா இருப்பதை பார்த்தால் சில பேருக்கு அதுல பொறாமை ஏற்படும். அவதான் பெருசு நினைச்சிடானோ, நம்மளை ஒதுக்கி தள்ளுறானோ, அவதான் முக்கியம், எல்லாமே அவதாண்டு இப்படி ஆயிட்டாளே என்று அந்த மாதிரி பொறாமைப்படுறத பார்க்கணும். ஒரு மகன் தன்னுடைய தாயோட ஒற்றுமையா இருக்கிறாரு, அக்கா தங்கச்சியோட ஒற்றுமையா இருக்கிறாரு, அண்ணன் தம்பியோட ஒற்றுமையா இருக்கிறாரு, இது வீட்டுல வந்த மருமகளுக்கு இது பொறாமை ஏற்படுத்தும். எப்படி எப்ப பார்த்தாலும் அக்கா தங்கச்சின்னு இருக்கிறாரு, அண்ணன் தம்பி இருக்கிறாரு, இப்படி இருக்க கூடாது, மனைவியை விட பிள்ளைகளை விட அவங்களை எல்லாம் நேசிக்கிறாரு, இதை எப்படி உடைக்கணும், இதை எப்படி ஒண்ணுமில்லாம ஆக்கணும், குடும்பத்தை நாசமாக்க வேண்டும் என்று குடும்பத்துல ஏற்படுற பொறாமை ஒரு குடும்பத்தை நாசமாக்கிறத பார்க்கணும். நல்ல கூட்டாக ஒன்றாக மகிழ்ச்சியாக இருந்த பல குடும்பங்கள் சிதறி போனதற்கு காரணமே இந்த பொறாமை என்ற கெட்ட குணம் தான். இந்த பொறாமை என்பது எல்லா வகையான தீமைகளுக்கு காரணமா இருக்கு. பொறாமை ஏற்பட்டதுனால புறம் பேசலாம், பொறாமை ஏற்பட்டதுனால அவதூறு சொல்றான், இந்த பொறாமையினால கொலை செய்யற அளவுக்குள்ள கூட சில பேர் போய்விடுகிறார்கள். இந்த பொறாமை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் செய்து நமக்கு பல இடங்கள் அறிவுறுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் நபிமார்களை யூதர்கள் எல்லாம் மறுத்தாங்கல்ல, மறுத்ததுக்கு முக்கிய காரணமாக எது இருந்துச்சுன்னு கேட்டா இந்த பொறாமை தான் காரணமா இருந்துச்சு. குறிப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஏன் யூதர்கள் மறுத்தார்கள் என்று கேட்டால் திருக்குர்ஆன்ல அல்லாஹ் அதையெல்லாம் சொல்லி காட்டலாம். இவர் குறைஷ் வம்சத்தில் பிறந்துட்டாரு, யூதர்கள்ல ஒரு ஆளா வருவாருன்னு நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்ப யூதர்கள்ல ஒரு ஆளா வராம அரபு நாட்டுல மக்காவுல குறைஷி குலத்துல வந்ததுனால
இவர் நம்ம இனம் இல்ல, நம்ம இனம் இல்லாத இவர் எப்படி ஏத்துக்கிறது, இவரை எப்படி நபி நம்ம ஒப்புக்கொள்வது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல உள்ள பொறாமை, இவர் தான் நபி என்று தெரிந்தும் கூட தன்னுடைய பிள்ளைய தெரிகிற மாதிரி இவங்க நபின்ற அந்த மக்களுக்கு தெரியும் அல்லாஹ் சொல்லி காட்டலாம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிந்தும் கூட உங்களை ஏத்துக்க முடியாது என்று போனதற்கு என்ன காரணம்னு கேட்டா, யூதர்கள் வழி தவறியதற்கு இந்த பொறாமை தான் காரணம். எத்தனை அமைப்புகள்ல நிர்வாகத்துல பொறாமை ஏற்பட்டும் அந்த அமைப்பை நாசமா போயிடும். ஒரு தலைவர் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஒருத்தர் செயலாளர் இருப்பார் அவருக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இவருக்கு எப்படி முக்கியத்துவம் தரலாம் என்று ஒரு ஆள் மேல ஒரு ஆள் பொறாமப்படுறது. இவரை மட்டும் மாநில நிர்வாகி கான்ட்ராக்ட் பண்றாங்க, இவர் மட்டும் என்ன செய்யறாரு, மக்கள் இவரை மட்டும் கான்ட்ராக்ட் பண்றாங்க. ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் அவர் மக்களை ஈர்க்கிற மாதிரி ஒரு செட்டப் வச்சிருப்பான். அது அல்லாஹ் தான் அவருக்கு ஏற்படுத்தின ஒரு மரியாதை. ஆனால் இதுல பொறாமப்பட்டு என்ன செய்யறாங்க, நமக்கு மெயில் வரல, நமக்கு தகவல் வரல, நம்மகிட்ட யாரும் பேசல என்று ஒரு ஆள் மேல உள்ள பொறாமையில ஒரு அமைப்பை சுக்குநூறாக ஆக்கக்கூடிய ஆள்களை நம்ம என்ன செய்யறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பொறாமை என்ற குணம் இவ்வளவு தீமைகளை கேடுகளை உண்டாக்குறதுனால ஒரு கேவலமான நடைமுறைக்கு எல்லாம் பலர் சென்று விடுகிற காரணத்தினால இந்த பொறாமை நம்மகிட்ட இருந்துடவே கூடாது. உலகத்தில் நடைபெற்ற முதல் கொலைக்கு காரணமே பொறாமை தான் திருக்குறான் எல்லாம் சொல்லி காட்டலாம். திருமறை குர்ஆன்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 பிள்ளைகளை பற்றி எல்லாம் சொல்லி காட்டலாம். வத்துல் அலைஹிம் நபாபுனை ஆதம பில் ஹக்கி, நபியே ஆதமுடைய 2 பிள்ளைகளுடைய வரலாறு உண்மையான வரலாறு உனக்கு நம்ம சொல்றோம், இதை மக்களுக்கு சொல்லி காட்டு. அவங்க என்ன பண்ணாங்க, இது கர்ரபா குர்பானன், 2 பேரும் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு வணக்கத்தை செய்தார்கள், ஒரு நேர்ச்சியை செய்தார்கள். அந்த நேர்ச்சியை அவங்க செய்த நேரத்துல ஒரு ஆள்கிட்ட இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொரு ஆள்கிட்ட இருந்து அது அல்லாஹ் ஏத்துக்கல. யார் ஏத்துக்கல அல்லாஹ் என்ன செய்வான், ஒவ்வொரு அமலையும் பார்ப்பான். சும்மா அமலை மட்டும் பார்க்க மாட்டான், அவர் அதை எவ்வளவு இஹ்லாஸா பண்ணாரு, எவ்வளவு இறைச்சத்தோடு செஞ்சாரு என்று உள்ளத்துல உள்ளதே அல்லாஹ் பார்ப்பான். பெருமைக்காக யார் செய்யறா, புகழுக்காக யார் செய்யறா, உண்மையில அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்ட்ட கூலி எதிர்பார்த்து யார் செய்யறான்னு உள்ளத்தை பார்க்கிறவன் அல்லாஹ். அப்ப ஒருத்தருடைய உள்ளத்துல இருந்த இஹ்லாஸின் அடிப்படையில அவருடைய செயல் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான், இன்னொருத்தருடைய வணக்கத்தை ஏத்துக்கிறல. இப்ப யாருடைய வணக்கம் ஏத்துக்கிறப்படலையோ அவர் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய உடன்பிறந்த சகோதரன் தான், அது இப்படி அமல் மட்டும் இப்படி ஏத்துக்கலாம், ஏதோ அல்லாஹ் ஒரு அடையாளம் காட்டியிருப்பான் போல இருக்கு. அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஏதோ ஒரு அடையாளம் நிறைஞ்சிருக்கும் போல இருக்கு, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் இப்படிங்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இன்னமா ஏத்த கப்பல் உள்ளாகு மின்னல் முத்தகையின், அல்லாஹ் யாருடைய அமலை ஏற்றுக்கொள்வான் என்று கேட்டால் யார் தூய உள்ளத்தோட இறையச்சத்தோட அமல் செய்யறாரோ அவருடைய அமலை தான் அல்லாஹ் ஏத்துக்கணுமா. இப்படி நீ செஞ்சிருந்தா உன் அமலை ஏத்துக்கிட்டுமா, எனக்கு அந்த மாதிரி இருந்தனால அல்லாஹ் ஏத்துக்கிட்டா இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, லயின் பசத்த இலைய இறக்க நீ தத்துலனி மாநபி பாசித்தி எதைய இலைக்கல் அத்துலக்க, நீ என்னை கொள்றக்கான்னு உன் கையை நீட்டினாரு, நீ பண்ற காரியத்தை நான் பண்ண மாட்டேன், நீ கொலை பண்ணாலும் நான் பொறுத்துக்குருவேன், நான் என்ன விரும்புறேன், நீ என்ன கொலை பண்றேன்னு சொல்றீங்களே, என்னை கொலை செய்தால் நான் ஏதாவது பாவம் பண்ணிருப்பேன்ல, மறுமையில என்னுடைய பாவத்தை அல்ல ஓந்தல சுமத்துவான். நீ கொலை பண்ண பாவமும் உனக்கு வரும், என்ன கொலை பண்ணனால எனக்கு ஏதாவது பாவங்கள் இருக்கும்ல, அது மன்னிக்கப்படணும்ல, அல்லாஹ் என்ன செய்ய வேண்டாம், ஏன் பாவத்தை எல்லாம் தூக்கி ஓந்தலையில வச்சிருவான். அந்த மாதிரி மறுமையில நீ நஷ்டப்பட்டுருவ, நான் மறுமையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன், துனியாவுல ஜெயிக்க நினைக்கிறேன், அதனால பொறாமையினால நீ கொலை செய்யறியா, கொலை செஞ்சுக்க இப்படின்னு என்ன செய்யறாரு, மறுமையில நஷ்டமாயிரும் எச்சரிக்கை பண்றாரு. ஆனாலும் அவர் தவ்வாத்துலஹு நஃப்ஸுஹு கத்லாஹி ஃபகத்தலஹு ஃபஅஸ்பஹ மினல் காசிரீன், ஆனாலும் தன்னுடைய சகோதரனை இவ்வளவு அறிவுரை எச்சரிக்கை சொன்ன பிறகு கூட அவர் கொலைதான் பண்ணணும் என்று அவரை கொலை செய்ய அது தூண்டியது, கடைசியில கொலை பண்ணிட்டான், நஷ்டவாளியாக ஆகிவிட்டான் என்று திருக்குறான்ல அல்லாஹ் செய்யறான் சொல்லி காட்டலாம். அப்ப அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில கூட பொறாமை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் கொலை செய்யற அளவுக்கு போயிடுவார்கள். இன்னைக்கும் பாக்குறோம்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றுல கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யூசுப் நபியை தூக்கி கிணத்துல போட்டாங்க, கூட பிறந்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்க, தூக்கி தாப்பனாருடைய பிள்ளைய யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க. காரணம் என்ன, இவர் மேல மட்டும் தாப்பனாருக்கு அதிக பாசம் இருக்குது, பாசத்தை ஏற்படுத்துறது அல்லாஹ் தான். ஒரு குடியாரன் பிள்ளையா இருப்பான், ஒருத்தன் குடியாரனா இருப்பான், அந்த பிள்ளைய கூட ஒரு தாய் நேசிப்பான். ஒருத்தன் ரவுடியா இருப்பான், அவனை கூட அவனை தாய் நேசிக்கலன்னா உலகத்துல அவனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அனாதை ஆயிடுவானே. அப்ப கெட்ட பிள்ளைகளை கூட என்ன செய்வாங்க, தாய் தகப்பனாருடைய உள்ளத்துல அல்ல பாசத்தை போட்டிருப்பான், அவன் மேல அக்கறை செலுத்திக் கொண்டே இருப்பார்கள், அவன் மீது அன்பு காட்டிக் கொண்டே இருப்பார்கள். பாசத்தை ஏற்படுத்துறது அல்ல. இதை விளங்காம என்ன செய்யறான்னு கேட்டா, அது எப்படி அத்தாவுக்கு அந்த பிள்ளை மேல மட்டும் பாசம் அதிகமா இருக்கலாம், விடக்கூடாது, இவனை காலி பண்ணி ஆகணும் என்று தூக்கி கணத்துல தூக்கி போட்டாங்க இல்லையா. அதனால அவர் அழிஞ்சு போயிடல,
அல்ல வேற மாதிரி செஞ்சு அவரை ஒரு நாட்டுக்கு மன்னர் ஆகிற அளவுக்கு அல்ல அவருடைய நிலைமை உயர்த்தினான். பொறாமை என்பது இது அண்ணன் தம்பிகள்கிட்ட ஏற்பட்டு அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில வெட்டு குத்துங்கிற அளவுக்கு அப்படி எல்லாம் நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறாமையை பற்றி நமக்கு பல சந்தர்ப்பங்கள்ல எச்சரிக்கை பண்றாங்க. முதல்ல பொறாமைக்கு அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா, ஒருத்தர் நம்மளை கூட உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அல்லாஹ் அதை கொடுத்துருக்கான். அவருடைய விதிகளை அல்லாஹ் அப்படி வச்சிருக்கான். இதை விளங்கணும்னு வைங்க, விதியை நம்ம மாத்த முடியுமா? இந்த விதியில உள்ளது மேல பொறாமைப்பட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பொறாமைப்படுறதுனால கெட்ட எண்ணங்களை வளர்த்து கொள்றதுனால நமக்கு கோபம் வருது, நமக்கு புறம் பேசுறோம், அவதூறு வரப்போறோம், கெட்ட எண்ணங்கள் நம்மகிட்ட ஏற்படுறதை தவிர இந்த பொறாமையினால ஏதாவது ஒரு மனுஷனுக்குள்ள நன்மை கெடுக்க முடியுமா? அல்லாஹ் நாடியதை தவிர ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் நன்மையை வைத்து விட்டானே ஆனால் அதை எவனாலையும் கெடுக்க முடியும், எந்த பொறாமைக்காரனாலையும் கெடுக்க முடியாது. அப்ப அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திர். தன்னுடைய அடியார்கள்ல தான் நாடியவருக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை நிறைய கொடுக்கிறான், வாழ்வாதாரத்தை தான் நாடியவருக்கு குறைத்து கொடுக்கிறான். இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அப்படி அல்லாஹ் செய்யறான். யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா, எனக்கு நீ பாடம் படிச்சு கொடுக்க வேணாம், நான் கொடுக்கறதுல நீ வந்து புறாப்பட வேணாம், புறாப்பட்டு உன்னால ஒண்ணு செய்ய முடியாது. யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், எதனால கொடுக்கணும் நான் தான் முடிவு பண்றேன். இப்படி நல்லா செய்யறான். வாழ்வாதாரம் நிறைய ஒருத்தருக்கு ஆயுள் வழங்குறது, ஒருத்தனுக்கு காசு பணத்தை கொடுக்கறது, எல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கறது, எல்லா ரிஸ்க்கும் என்கிட்ட இருந்து வருது. இப்படி நல்லா செய்யறான். திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அம் யசுதுன الناس على ما آتاهم الله من فضل. அல்லாஹ் வழங்கிய மக்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புடைகள்ல இவர்கள் பொறாமைப்படுகிறார்களா? இந்த அற்புடைகளை கொடுத்தது யாரு? ஒருத்தர் நல்ல பேச்சாளர் இருக்கிறாரு, நல்ல பதவியில் இருக்கிறாரு, நல்ல காசு பணத்தோடு இருக்கிறாருன்னா இந்த அற்புடைய நியமத்தை கொடுத்தது அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்தவரை நீ பொறாமைப்படுறியா? நான் கொடுத்தவரை நீ வந்து போட்டிக்கு வருவியா? இப்படி நல்லா செய்யறான். இந்த பொறாமை கொடுத்து தவிர்த்துக்கிறங்க இப்படின்னு கண்டிக்கிறான். வலா தத்தமன்னவுமா ஃபல்லல்லாஹு பிஹி பாலக்கும் அலா பாலின். உங்கள சிலரை விட சிலரை நான் சிறப்பாக்கி வச்சிருக்கிறேன்ல, இதுல பேராசை கொள்ளாதீர்கள். அவன் மட்டும் இருக்கிறானே, பங்களா வாங்கிட்டானே, கார் வாங்கிட்டானே, இப்படி நினைக்காத. உனக்கு வேணும்னா நீ கேள். வஸாலுல்லாஹு மின் ஃபல்லி, அல்லாஹ்வுடைய அருள் அல்லாஹ்ட்ட நீங்கள் கேளுங்கள். இன்னல்லாஹ கான பிகுல்லி ஷைஇன் அலீமா, ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் தான் பிளான் போடுறவன், அவன் தான் திட்டம் போடுறவன், அவன் தான் எல்லாத்தையும் விளங்கி வச்சிருக்கிறவன். இப்படி நல்லா செய்யறான். உனக்கு தேவைன்னு கேள்றா, அதுக்கு அடுத்தவங்களை பொறாமை போடுறேன், இப்படி நல்லா செய்யறான். திருமறை குர்ஆன்ல இது பல இடங்கள்ல இந்த பொறாமை குணத்தை பற்றி கண்டிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு அறிவுரை சொல்லும் போது சொல்றாங்க, லா தஹாசது, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்படாதீர்கள். வலா தனாஜசு, ஏலத்துல வாங்கணுங்கிற எண்ணம் இல்லாம விலையை ஏத்து விடாதீங்க. அதுக்குன்னு புரோக்கர்கள் இருப்பாங்க இல்ல, விலை ஏத்துறதுக்குன்னு மார்க்கெட்ல என்ன செய்வான், அவனா விலை ஏத்துக்கிட்டே போயிட்டே இருப்பான். வாங்குறதா இருந்தா தான் நீ விலை கேட்கணும். நீ விலை ஏத்துறதுக்காக வேண்டி என்ன செய்யாத, விலையை வந்து ஏத்தாத, அதுல போட்டி போடாத. வலா தபாகது வலா ததாபரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைத்துக் கொள்ளாதீர்கள். வலா எபி பாலுக்கும் அலா பையி பாலின், ஒருத்தருடைய வியாபாரத்தில் இன்னொருத்தர் குறிக்கிறார்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள். அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, நீ யார் மேல பொறாமைப்படுற? உனக்கு சகோதரன் இல்லையா? ஒரு சகோதரன் கெடுதல் நினைக்கலாமா? ஒரு சகோதரன் என்ன, லா எதிலிமுக, அவனுக்கு அவன் அநியாயம் செய்ய மாட்டான். வலா எஹ்கிருஹு, அவனை அவன் மட்டமாக நினைக்க மாட்டான். வலா எஹதுலுஹு, அவனுக்கு அவன் துரோகம் செய்ய மாட்டான். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அத்தக்வா ஹாஹுனா, இறையச்சம் என்பது இங்கதான் இருக்கிறது. இறையச்சம்னா நீ துளுவுறதுல இறையச்சம் நினைச்சிட்டு இருக்காத, உன்னுடைய ட்ரெஸ்ல இறையச்சம் இல்ல. இறையச்சம் என்றால் யாருடைய உள்ளத்துல மற்றவர்களை பற்றி பொறாமை இல்லையோ, அவனை கெடுக்க வேண்டும், அவனுக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லையோ, அவனுக்கு ஒரு வியாபாரத்தை கெடுக்க வேண்டும் என்ற அந்த கெட்ட எண்ணம் இல்லையோ, இதுதான் இப்ப இறையச்சம். அடுத்த முஸ்லிம சகோதரனை பாரு, உன் சகோதரனுக்கு எதிராக ஏன் இப்படி வன்மத்தை கக்குற, ஏன் உன் சகோதரனுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபடுற? அப்ப பொறாமைப்படாமல் இருப்பதுதான், பகைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இறையச்சம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. இதை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப இறையச்சத்துக்கு அளவுகள் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, பொறாமை இல்லாத உள்ளம் தான் இறையச்சத்துக்கான உள்ளம் என்று அப்படி சொல்றாங்க. இது நம்மகிட்ட இருக்கவே கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொல்றாங்க. இன்னொரு கட்டத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அய்யுன் நாசி அஃதல், மனிதர்கள்ல சேர்ந்தவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள்ல சேர்ந்தவர் யாருன்னு கேட்டா, குல்லு மஹ்மூமில் கல்பி சதுக்குல் லிசான், உண்மை பேசக்கூடியவர் யாரோ, அது மாதிரி தூய உள்ளம் கொண்டவர் யாரோ அவர் தான் மனிதர்களை சேர்ந்தவர். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
அப்ப சகாபாக்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உண்மை பேசுறாங்கன்னா எங்களுக்கு தெரியாது, தூய உள்ளம் கொண்டவர்னு அவர் யாரு, தூய உள்ளத்தை நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, தூய உள்ளம் கொண்டவர் என்றால் யார் என்று கேட்டால் தத்தையும் நக்கை, அவர் இறையச்சமுடையவர், தூய உள்ளம் கொண்டவர். அந்த உள்ளத்துல லா இஸ்மஃபி, அதுல பாவம் இருக்காது, வலா பகி, வரம்பு மீறல் இருக்காது, குரோதம் இருக்காது, வலா ஹில் வலா ஹசத், யாரையும் அழிக்க வேண்டும் முடிக்க வேண்டும் என்ற அந்த பொறாமை இருக்காது, அந்த அநியாயம் இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய உள்ளத்துல பாவமோ அநியாயமோ குரோதமோ பொறாமையோ இல்லையோ அவர்தான் தூய உள்ளம் கொண்டவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. மனிதர்கள் சேர்ந்தவர் யாருன்னு கேட்டா நல்ல பயம் பண்றவர்னு சொல்லல, நல்ல மார்க்கத்தை கரைச்சு குடிச்சவரு அப்படி சொல்லல, நல்ல 5 வேளை தொழக்கூடிய ஆளு அப்படி சொல்லல, நோன்பு வைக்கக்கூடிய ஆளு அப்படி சொல்லல. மனிதர்கள் சேர்ந்தவர் யாருன்னு கேட்டா அவருடைய உள்ளத்துல எந்த பாவமும் இருக்காது, அடுத்தவர்களை பற்றிய எந்த பொறாமையும் கெட்ட குணம் இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம சிறந்த மனிதனாக அல்லாஹ் ஆக வேண்டுமானால் உலகத்துல சிறந்த மனிதன் என்று பேர் எடுத்துடலாம், அல்லாஹ்ட்ட பேர் எடுக்கணும்ல. அல்லாஹ் எப்ப ஒரு ஆளை சிறந்த மனிதன் யார் எடுத்துக்கணுமா, யார்கிட்ட பொறாமை இல்லையோ அவங்கதான் சிறந்த மனிதர் என்று அல்லாஹ் அப்படி எடுத்துக்கொள்வானா. அல்லாஹ்வுடைய பார்வையில சிறந்த மனிதன் பொறாமை இல்லாத மனிதன். இந்த பொறாமை என்ற குணத்திலிருந்து நம்ம விலகி நடந்தோம்னு வைங்க, நம்ம சொர்க்கம் போறதுக்கு இதுவே காரணமா அமைஞ்சிடும். பொறாமை என்ற குணம் பல தீமைகளுக்கு காரணமா அமைஞ்சு நம்முடைய அமல்களை எல்லாம் அழிச்சு நாசமாக்கணும். நம்ம புறம் பேசணும்னா நம்ம அமல் அந்த யாரை பத்தி பேசுறோமோ அவங்களுக்கு போயிடும். அவதூறு வரப்பினோம்னா பொறாமையினால அவதூறு வரப்பினால் கொலை செய்தால், நம்ம குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் நம்ம செய்யக்கூடிய அமல்கள்லாம் அழிஞ்சு நம்ம யாருக்கு எதிரான நடவடிக்கைகள் ஈடுபடுறோமோ அவங்களுக்கு போயிடும். பொறாமையிலிருந்து விலை கொண்டுமையானால் நம்ம சொர்க்கம் போறதுக்கு இந்த அமல காரணமாக அமைந்து விடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி நமக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கட்டா மக்கள் எல்லாம் அப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல சொல்லி காட்டுறாங்க, எத்துவ அலைக்கும் ரஜுலுமின் அகலி ஜன்னா, உலகத்துல ஒரு சொர்க்கவாசி நீங்க பாக்கணுமா, இப்ப வருவார் பாருங்க, உங்கள் முன்னால் சொர்க்கவாசி ஒருவர் இப்ப வர போறாரு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, ஒருத்தர் வர்றாரு, ஒரு அன்சாரி தோழர் வர்றாரு, அவரு ஒழு செஞ்சுட்டு வர்றாரு. வரும்போது அவருடைய அந்த தாடியிலிருந்து ஒழு செய்த அந்த தண்ணீர் குட்டுகிறது. அந்த மாதிரி அவர் இடது கையில செருப்பு எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலுக்குள்ள வர்றாரு. வந்த உடனே அவர் என்ன செய்யறாங்க, மக்கள் இவரை சொர்க்கவாசின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு இவரை பாக்குறாங்க. அடுத்த நாள் இதே மாதிரி எல்லாம் எடுத்து மக்கள் சபையில இந்த வார்த்தை சொல்றாங்க, சொர்க்கவாசி ஒருத்தர் இப்ப வரப்போறாரு. அப்பவும் பாக்குறாங்க, அதே ஆளு அதே கோலத்துல வர்றாரு. திரும்ப ரசூலுல்லாஹி 3ஆவது நாளும் சொல்றாங்க, சொர்க்கவாசி ஒருத்தர் பார்க்கணுமா, இப்ப ஒருவர் பாருங்க. அவர் அதே மாதிரி என்ன செய்யறாரு, வர்றாரு. அப்ப அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற ஒரு நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவர் சொர்க்கவாசின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, எதனால ஒரு சுக்கவாசியா இருப்பாரு, இவர் பண்ணக்கூடிய அமல் என்ன, நிறைய துழுவாரோ நிறைய திக்ர்ல ஈடுபடுவாரோ அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்கிட்ட போறாரு. அவர் கூட நம்ம ஒரு 3 நாளைக்கு என்ன செய்வோம், நம்ம அவர் கூட இருப்போம் இப்படின்னு ஆர்வப்பட்டு போறாரு. போய் சொல்றாரு, பொய்ய சொல்றாரு, சும்மா அவரோட தங்குறதுக்காக வேண்டி நான் இப்படி எங்க அத்தாவோட ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நாங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டோம், 3 நாளைக்கு வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன், 3 நாள் நான் உங்க கூட இருக்கலாமா இப்படின்னு கேட்கிறாரு. அவர் என்ன செய்யறாரு, அந்த நபி தோழர் சரி இருங்க அப்படிங்கிறாரு. இவர் போய் 3 நாளை போய் தங்குறாரு. முதல் ராத்திரி கழியுது, 2வது ராத்திரி கழியுது, 3வது ராத்திரி கழியுது. அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவங்க சொல்றாங்க, அவர் இரவுல எந்திரிச்சு தஹஜ்ஜுத் தொழுகிற மாதிரிலாம் தெரியல. அவர் என்ன அவர்கிட்ட இருக்குன்னு கேட்டா, அவர் இடையில முடிக்கிறாரு. முடிக்கும் போது செய்யறாரு, திக்கர்களை சொல்றாரு, சில திக்கர்களை சொல்றாரு, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாரு, அல்லாஹ் புகழ்றாரு, அல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மாதிரியான வார்த்தையை அவர் சொல்றாரு. இவ்வளவுதான் அவர்கிட்ட நான் பார்த்தேன். அதே நேரத்துல அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு கேட்டா, இன்னிலம் அஸ்மாவு எக்கூலு இல்லா ஹைரன், அவர் நல்லதை தவிர வேற எதையுமே பேசல. எவனை பத்தி 2 பேர் சேர்ந்தான செய்வோம், யாரை பத்தியா பேசுவோம்ல, அவர் எவனை பத்தி பேசல. எவன் எக்கட்டு போனா என்ன, எவன் நல்லவனா இருந்தானே கெட்டவனா இருந்தானே, நான் முன்னேறுவதற்கு நான் சொர்க்கம் சொல்றதுக்கு என்ன தேவை அதை நான் செய்வேன் அப்படின்னு இருக்கிறாரு. அப்ப தன்னையை மட்டும் பார்த்திருக்கிறாரு, அடுத்த ஆளை பத்தி எந்த ஒரு சொன்ன நல்லதான் சொல்றாரு. ஒரு ஆளை பத்தி சொன்னா நல்லதான் சொல்றாரு தவிர கிட்ட சொல்லவே இல்லை. இதைத்தான் அவர்கிட்ட நான் பாக்குறேன். 3 நாள் கழிஞ்ச உடனே இவருக்கு ஒரு ஏமாத்தம் ஆகி போயிருச்சு. ஒண்ணுமே பெருசா தொழுவலையே, ஃபஜ்ருக்கு தான் எந்திரிச்சாரு, தஹஜ்ஜுத்துல தொழுவ மாதிரி தெரியலையே, இப்படி என்ன செய்யறாருன்னா அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் நான் எதுக்கு உங்ககிட்ட வந்தேன்னு சொன்னா, எங்க அத்தாவோட ஒரு சண்டையும் கிடையாது, நான் எதுக்கு வந்தேன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சொர்க்கவாசின்னாங்க, சொர்க்கவாசின்னா இவர்கிட்ட பெரிய அமல் இருக்குன்னு வச்சுக்கிட்டு நான் வந்தேன், ஒண்ணுமே நீங்க பெரிய பாத்திரம் ஒண்ணு பண்ணலையே அப்படின்னு கேட்கும்போது, அப்போ ஒரு சொல்றாரு, நீ சொல்ற கரெக்ட் தான், மாஹுவ இல்லாம ரைத்த, நீ எதை என்கிட்ட பாத்தியோ அதுதான் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறாரு. அவர் சரின்னு திரும்பி போறாரு. சரி ஒண்ணும் இல்ல, இதை போய் என்ன பாடம் படிக்கிறது இப்படின்னு போறாரு.
அப்ப அந்த நபி தோழரை கூப்பிட்டு அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ அவர் கூப்பிட்டு சொல்றாரு, மாஹுவ இல்லாம ரைத்த, நீ என்கிட்ட பார்த்த தவிர என்கிட்ட ஒண்ணு சிறப்பா ஒண்ணு இல்ல. ஆனால் غير أني لا أجد في نفسي لأحد من المسلمين غشا ولا أحسد أحدا على خير آتاه الله إياه. முஸ்லிம்கள்ல யாரை பற்றியும் என்னுடைய உள்ளத்துல அவங்களை கெடுக்கணும் என்று நான் நினைச்சதே கிடையாது. அல்லாஹ் ஒருத்தருக்கு வழங்கியதுல நான் பொறாமைப்பட்டதே கிடையாது. அவன் பங்களா வச்சிருக்கான, கார் வச்சிருக்கான, பைக் வச்சிருக்கான, மோதிரம் வச்சிருக்கான, தங்கம் வச்சிருக்கான, இப்படின்னு யாரை பத்தியும் என்ன செய்யல. அல்லாஹ் அவனுக்கு கொடுத்ததுல நான் பொறாமைப்பட்டதே கிடையாது. இது ஒண்ணுதான் என்கிட்ட உள்ள நல்ல விஷயம். இதனால ரசூலுல்லாஹ் சொன்னான்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, உண்மையில ஆதி இல்லத்தி பலக தப்பிக்க அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்கல்ல, அது கண்டிப்பா இதுவா தான் இருக்கணும். ஏன்னா இது எங்களால முடியாது அப்படிங்கிறார். பொறாமை இல்லாம இருக்கிறது, அடுத்தவர்களை பற்றி கெட்ட எண்ணத்தை உள்ளத்துல வைத்துக் கொள்ளாமல் இருப்பது, இது ரொம்ப கஷ்டமான விஷயம். பொது நம்பிக்கைலாம் செஞ்சிடலாம், அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காம இருப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனாலதான் இந்த நிலைமை நீங்க அடைந்திருக்கிறீர்கள் என்று அவர் சொன்னார் என்ற செய்தி என்ன செய்யும் ஹதீஸ் கிதாபுகள்ல பார்க்கும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் சொர்க்கவாசின்னு சொல்றாங்கன்னா அவர்கிட்ட உள்ள சிறப்பும் என்னவா இருந்துச்சு, பொறாமை என்ற குணம் அவர்கிட்ட இல்லாம இருந்துச்சு. இந்த பொறாமையிலிருந்து நம்மளை விலக்கி கொண்டோமேயானால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், சொர்க்கவாசியாக மாறுவோம். இந்த பொறாமை என்ற குணத்திலிருந்து முழுமையாக நாம் விடுபட வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.